ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸ் நெக்கோட கரெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதாவது இந்த ப்ளவுஸோட நெக்கு வந்து ரொம்ப அகலமாக இருக்குது. இது நம்ம கரெக்டான அளவுக்கு கரெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸு. எனக்கு வந்து லைனிங்கில் 2.5 இன்ச் அளவுக்கு தான் நான் அகலம் வெட்டியிருக்கேன். அந்த அளவு ப்ளவுஸில் அவ்வளோதான் இருந்துச்சு. ஆனால் ஆரி ஒர்க் ப்ளவுஸில் வந்து 3-3.25 இருக்குது. நான் இதே அளவு வச்சு நான் அட்டாச் பண்ணேன்னா நெக்கு வந்து ரொம்ப லூஸ் கொடுக்கும். அதனால் என்ன பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆரி ஒர்க்கு 2ஐயும் ஒன்றா சேர்த்து சென்டரில் ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச் அளவுக்கு நமக்கு என்ன அளவுக்கு லூஸாக இருக்கோ அந்த அளவுக்கு. இப்போ எனக்கு இது 1/2 இன்ச்சு பிடிச்சா போதும். அதனால் 1/2 இன்ச்சு பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக ஒரு டாட் மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் முடியும் போது சின்னதாக முடியணும், அந்த மாதிரி ஒரு தையலை போட்டுக்கிட்டு இப்போ நம்ம லைனிங்கை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து நம்ம கரெக்டான அளவில் தான் கட் பண்ணியிருப்போம் இல்லையா? லைனிங்கை வந்து கரெக்டான அளவில் தான் கட் பண்ணியிருப்போம். இப்போ எனக்கு இது இறக்கம்லாம் கரெக்டாக இருந்துச்சு. சைடு அகலம் தான் கொஞ்சம் அகலமாக இருந்தது. அதை தான் இப்போ கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நான் லைனிங் போட்டு தைச்சா இது வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி ஆரி ஒர்க்கோ இல்லை ஸ்டோன் ஒர்க் பண்ண ஜர்தோசி அந்த மாதிரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் எல்லாம் தைக்கும்போது பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபுட் நீங்கள் போட்டு தைச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு. நானும் சிங்கிள் ஃபுட் மாதிரி தான் இப்போது ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், தைச்சதுக்கப்புறம் பாருங்கள் அந்த நெக்கு எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நெக்கை சுற்றி தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், கரெக்டாக உட்காந்துருக்கு பாருங்கள் நெக்கு. இப்போ நம்ம ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு நெக்கை கட் பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கலாம். கட் கொடுத்துட்டு திருப்பி லைனிங்கில் எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ லைனிங்கை உள்பக்கமாக திருப்பிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதிலிருந்தும் நம்ம மேலே சுற்றி தையல் போடும்போது கொஞ்சம் அப்படி இப்படி நகர்ற மாதிரி இருக்கும். சென்டர் கொஞ்சம் நகர்ற மாதிரி இருக்கும். அதனால் சென்டரை கரெக்ட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ அந்த ஆரி ஒர்க்கை ஒட்டினாப்பிலையே ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஆரி ஒர்க் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். நெக்கு வந்து கோணல் மானலாக தெரியாது. இந்த மாதிரி கூட நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு இப்போ பாருங்கள், அழகாக நெக் ரெடி ஆயிருச்சு. இதுக்கப்புறம் எப்பவும் போல தான் நம்ம சுற்றி லைனிங்கையும் அந்த மெயின் பீஸையும் சேர்த்து தையல் போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம நார்மலாக லைனிங் பீஸ் எப்படி நம்ம லைனிங் அட்டாச் பண்ணுவோமோ அந்த மாதிரி சுற்றி லைனிங்கையும் அந்த மெயின் பீஸையும் வச்சு சுற்றி ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒர்க் ப்ளவுஸில் அங்கங்கே ஸ்டோனு, பீட்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தையல் போடும்போது நமக்கு நீடில் உடையாமல் இருக்கும். இப்போ கீழே மடித்து தைச்சிக்கலாம். முதல்ல ஒரு மடிப்பு மடிச்சிருக்கேன், மடித்து தைச்சாச்சு. இப்போ அடுத்து இன்னொரு மடிப்பு, அதில் லைனிங் பீஸில் நம்ம கீழே மடிக்கிறதுக்காக நாச்சி போட்டிருக்கோம் இல்லையா, அந்தளவுக்கு மடிச்சுக்கிட்டேன். நடுவில் பீட்ஸ் இருந்தது, ஸோ அதை எடுத்துகிட்டு தையல் போடுறேன். இப்போ எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்தெந்த இடத்துல நாச்சிலாம் இருக்கோ அந்தந்த இடத்துல கரெக்டாக நாச்சிலாம் கூட போட்டுக்கலாம் நம்ம. இப்போ பேக்கில் டாட் பிடிச்சிக்கலாம். இந்த டாட் பிடிக்கிற இடத்துல கூட உங்களுக்கு பீட்ஸோ இல்லை ஸ்டோன்ஸோ அதெல்லாம் இருந்தால் கூட ரிமூவ் பண்ணிக்கோங்க.
டாட்ஸ் பிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் பேக்கு கரெக்டான அளவில் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம இதை ப்ளவுஸை ரெடி பண்ணும்போது லூஸ் கொடுக்காது. புதுசாக தைக்க பழகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.